ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து டிஎன்பிசி வந்து எஸ்டர்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணியிருப்பீங்க. நேற்று வந்து நான் கட் ஆஃப் வீடியோ வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2A எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே வந்து ஒரு கட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுலேருந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் ஆகும். சரிங்களா? அதேமாதிரி தான் வந்து டிஎன்பிசி வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆன்சர் கீக்கு முன்னாடி வந்து நீங்கள் செக் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? 5 to 10 எல்லாருக்குமே வந்து குறையிற மாதிரி தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்க மாதிரிலாம் இல்லை. ஸோ அதேமாரி தான் வந்து ஆன்சர் கீ வந்து டிஎன்பிசி சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது ஒரு ஓட் பால் வச்சு கேட்டதில் வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரேஞ்சில் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ லாஸ்ட்டாக போட்ட குரூப் 2A கட் ஆஃப் வீடியோ அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்ஸ் அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது ப்ளஸ் வந்து இப்போது ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்காது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சேனலில் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து கட் ஆஃப் வந்து சொல்லி இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த 2A கட் ஆஃப் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் ஹை லெவலில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 25%. ஸோ 120 to 130 தான் வந்து இந்த நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 131 to 135, 136 to 140, 141 to 145. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 131 to 145 இந்த ரேஞ்சில் தான் வந்து எல்லாருமே வந்து ஆவரேஜாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அந்த லெவலுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 146 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 151 மேலே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 156 மேலே வந்து இருக்காங்க. ஸோ அபோவ் 160 பார்த்தீங்கன்னா 13% இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக 200 பேருமே வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு பப்ளிக் குரூப்பில் போட்ட ஓட்டிங் தான். அதனால் வந்து நிறைய பேர் வந்து சும்மா கூட கிளிக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 150+ மேலே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய பாசிபிள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? நம்ம கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 130 to 145. சரிங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் போட்ட அந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறது பாருங்கள். அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு +or 3 to 5 கொஷின்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கொடுத்த கட் ஆஃப். சரிங்களா? பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 155+ மேலே வந்து வேணும். பிசியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 150+ ஆச்சு வேணும். எம்பிசியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 148+ ஆச்சு வேணும். பிசிஎம்மாக இருந்தால் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 140+ ஆச்சு வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி பார்த்திங்கன்னா ஒரு 145+ ஆச்சு மினிமம் வந்து வேணும். எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 140+ ஆச்சும் மினிமம் வேணும். எஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 130+ ஆச்சும் மினிமம் வந்து வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம அக்யூரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஷுவராக வந்து சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து இதை விட ஒரு 5 கொஷின் அதிகமாக கூட சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 500 வேக்கன்சியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு 500 to 1000 வேக்கன்சியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.
அப்படி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த கட் ஆஃப் லெவல் தான் வந்து ஃபைனலாக இருக்கிறதுன வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி சைடு இருந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஸோ குரூப் 2A விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மி. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 500 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இந்த லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஷுவராக இருக்கலாம். நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு குரூப் 1 வரும். ஃபஸ்ட்டு குரூப் 1 தான் வருது. கண்டிப்பாக அந்த 2A ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்லாம் வந்து நீங்கள் அப்படியே டச்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு குரூப் 1 லெவலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. அவுட் சைட் சோர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே டச்லேயே நீங்கள் கொண்டு போங்க. ஸோ அப்படியே நீங்கள் டச்லேயே கொண்டு போனீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சைட் பை சைடு வந்து நம்ம தமிழும் வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து பயம் தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஓகே குரூப் 4 ஜிஎஸ்சில் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா அப்டேட்டும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் 4க்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜிஎஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். தமிழ் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்டு குரூப் 4 ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம் தான் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.